ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு தாங்க லாஸ்ட்டு ஃபைனல் பிக் பாஸ் பாய் பாய் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. உள்ளே எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ கேம் விளையாண்ட அனைவரும் பிக் பாஸ் 9 எல்லாருமே உள்ளே கூப்பிட்ருக்காங்க. இவங்க உள்ளே வந்து விளையாடுவாங்க. ஒரு லாஸ்ட் டே ஒரு மக்களை சிரிக்க வைப்பாங்க, ஃபன் பண்ணுவாங்கன்னு நினச்சா அதை இதை அதை போட்டு கொடுக்குறது, அதை இதை போட்டு கொடுக்குறது, இது மேலே அது குத்த சொல்கிறது, அது மேலே இந்த வாட்டர்மெலன்லாம் நட்டிப்பு அரக்கன். அது என்னமோ பெருசாக அவருக்கு ஏதோ பட்டம் கொடுத்தது மாதிரி கேவலமாக இருக்குது. அந்த வார்த்தையை அவர் பேசும்போது அது கேமரா கிட்ட வந்து ஜூம் பண்ணி பேசுகிறது அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. நடிப்பு அரக்கன் யார் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. நீங்கள் தாங்க சொல்லிக்கிறீங்க. இதில் வேறு விஜய் சேதுபதி சார்கிட்ட இப்போது நான் பிக் பாஸ்குள்ளே வந்துட்டு போனோன்னு எனக்கு ஒரு பட்டமே கொடுத்துட்டாங்க சார், நடிப்பு அரக்கன். ஐயோ, தயவு செய்து நீங்கள் இனிமேல் வாட்டர்மெலன் வெளியே எங்கேயாவது சொல்லி கேவலமாக அருவருப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் பேசும்போது. இல்லை வேறு நான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு படித்த மெச்சூர்டே கிடையாது. பேசுகிறது எல்லாமே இரிட்டேட் பண்ணுறது மாதிரி, கோவப்படுறது மாதிரியா. இந்த பொம்பளைங்க தான் புரணி பேசுவாங்க சொல்லுவாங்க தெரியுமா. 4 பேர் சேர்ந்தா அவள் இப்படி இவ இப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குங்க பிக் பாஸ். இப்போ வந்து நீ அப்படி பண்ணுற, நான் வெளியே போய் தான் பார்த்தேன் உன்னைய பற்றி, நீ என்னைய பற்றி பேசியிருக்க, நான் வெளியே போய் தான் இந்த வீடியோவில் பார்த்தேன், நீ என்னைய பற்றி பேசியிருக்க, அவள் உன்னைய பற்றி பேசியிருக்கா, நீ விளாட்றது சரியில்லை, நான் விளாட்றது சரியில்லை, ஏன்னா உள்ளே புரணி பேசுவான். வந்தீங்க வெளியே போயிட்டு எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் எப்படி விளாட்றாங்க? கொஞ்சம் இருக்கிற இந்த இது பின்னாலே வரைக்கும் வந்துட்டு மக்களை சிரிக்க வைப்போம், ஃபன் பண்ணுவோம். அதெல்லாம் எதுக்கும் கிடையாது. புரணி பேசுகிறதுக்கு இது பேசுகிறதுக்கு நம்ம அம்மா உள்ள நடிப்பு அரக்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. வாட்டர்மெலன் நடிப்பு அரக்கி ஒருத்தவங்க நாங்கள் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேணால் அந்த பட்டம் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே உள்ளே வந்து கூட பாருங்கள் எவ்வளோ சீப்னஸ்ஸாக வந்து திவ்யாவை பற்றி, சாண்ட்ரா இதுங்கெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வக்கர புத்தி எப்படி சொல்கிறது, தான் புருஷனை பற்றி தனக்கு தன்னு உள்ளே வந்து கூட சாண்ட்ரா என் புருஷனை வச்சுருக்கா, என் புருஷனை அப்படி பார்க்குறா இப்படி பார்க்குறா. இதே பொழப்பு தானா பேசுகிறதுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது சொல்கிறதில்ல ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. வாட்டர்மெலனை வெறுப்பேற்றுறதுக்காகவே சைக்கிளில் திவ்யா தூக்கிட்டு சுற்றும். செம்ம வாட்டர்மெலன் எப்படி சொல்கிறது, செம்ம பல்ப். என்ன பல்ப்புன்னு கூட சொல்ல, அது எந்த பிராண்ட் பல்ப்புன்னு கூட சொல்லதில்லை. அந்தளவுக்கு பல்ப்பு நல்லா வாங்கிட்டு இருக்கீங்களே உள்ளே வந்து. சொல்லுங்கள் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல. மக்களே வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்கிறாங்க? இவங்கெல்லாம் இப்போ மறுபடியும் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி புரணி பேசுகிறது உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா, இரிட்டேட் பண்ணுறது மாதிரி இருக்கா? உள்ளே வந்து எதாவது விளையாண்டு ஃபன் பண்ணி நம்மளெல்லாம் சிரிக்க வைப்பாங்கன்னு தான் உள்ளே வந்தாங்க. புரணி பேசுகிறது தான் இது புரணி வீடுன்னு தான் சொல்லி இனிமேல் வந்து தம்ப்நெயில் வைக்கணும். இது பிக் பாஸ் வீடு கிடையாது, புரணி வீஸ். எதுக்கு உள்ள இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, மூஞ்சிக்கு நேரம் நல்லா பசிக்கிறாங்க, பின்னாடி போய் அவங்கள பற்றி இவங்கள பற்றி அவங்க கேவலமாக தெரியல. மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, வெளியே வந்துட்டு உள்ளே போனவங்க தானே வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க, பிக் பாஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாது. சரி, ஓகே, ஆனது ஆயிடுச்சு, போனது போயிடுச்சு. இன்னைக்கு தாங்க ஃபைனல். யார் ஜெயிக்கிறாங்க? திவ்யாவா, சபரியா, நம்ம அரோராவா, விக்ரமா? தெரில யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா? என்னுடைய கணிப்பு என்னவாக இருக்கும் தெரியலையே. நான் விக்ரம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். நல்லா கேம் விளாண்டாங்க விக்ரம் வந்துட்டு. விக்ரமை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. செம்ம கேம், நல்லா விளாண்டாப்புல வந்து. தெரில, பார்ப்போம். வேறு நேற்று பிரஜினும் நம்ம நடிப்போம் அரக்கனுக்கு வெளியே போயிட்டு பிரஜின் பார்த்துட்டு கொஞ்சம் ஓரளவு ஏதாவது டவுன் ஆகி வந்துருப்பாருன்னு பார்த்தா இப்போ என்னை பற்றி துப்புறது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ஸை வந்து ரேஸ் பண்ணிட்டாரு. அதை விட நம்ம அரக்கன் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியவே கிடையாது. நம்ம அரோராவுக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்டு உள்ளே வந்தோடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி போல். அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொமான்டிக்காக இருக்குது ஃபேஸே வந்து. அப்படி ஒரு இப்போ எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நாள் பார்க்காம இருந்துட்டு இப்போ புதுசாக பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷம், ஒரு அந்த சந்தோஷ மலையில் ஒரு ரொம்ப பெரிய ஹீல்ஸில் போய் குதிச்சா அப்படி இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது நம்ம அரோராவுக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்போடு அப்படியே நிறுத்திக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு தாங்க வந்தோம். லவ் பண்ணவோ இது பண்ணவோ அவங்கள பற்றி இவங்கள பேசவோ வரலை. நம்ம முதல்ல வெளியே தான் ஊர் உலகத்தில் அக்கம் பக்கத்தில் தான் புரணி பேசுவாங்க. ஒருத்தர் நல்லா இருந்தாவே பிடிக்காது, இதுக்குள்ளே தான் சோசியல் மீடியாவில் தான் அவங்க இப்படி இவங்க இப்படி பேசிட்டு தெரிவாங்கன்னு பார்த்தா இங்கேயும் கேமுக்குள்ளே வந்தாலும் அப்படி தாங்க
விளையாட வந்தோமா விளையாடுறதோடு நிறுத்திக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு மரியாதை. வெளியே போனாலும் உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை வந்து ஒரு கேமுக்குள்ளே வந்துட்டு அதை கெடுத்துட்டு போகணும்னு சொல்லி நினைக்காதீங்க. விளையாண்டாங்க. கனி இவங்கெல்லாம் இருக்கும்போது சேஃப் கேம் ஆடுறாங்க விக்ரம் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போன பின்னாடி விளையாண்டாங்க. டாஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணார். விக்ரமுக்கு இப்போ ஏங்க நீங்கள் விக்ரமை சொல்கிறீங்க? விக்ரம் தெரிஞ்சவர் அப்படிலாம் கிடையாது. நல்லா விளையாண்டாப்புல. அதுக்காக நான் வந்து என்னுடைய கருத்து கணிப்பு விக்ரம் தான் ஃபைனல் கப் அடிப்பாருன்னு சொல்லிட்டு என்னுடைய நினைப்பு. உங்களுடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் முக்கியமாக இந்த பிக் பாஸ் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இவ்வளோ நாள் பிக் பாஸ் பற்றி வீடியோ போட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நிறைய பேருக்கு அவங்க நல்லவங்க இவங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தீங்க. எத்தனையோ பேர் வந்து பரவாயில்ல இருக்கட்டுங்க. யார் நல்லா கேம் நம்ம வந்துட்டு நல்லவங்கிறதுக்கு இல்லை, யார் நல்லா கேம் விளாட்றாங்க அதுக்கு தாங்க நம்ம ஓட்டு போட போகிறோம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.